உலகம் உயிர் மூச்சின் ஆதாரம், இயற்கையின் உறவிடம். நம் உலகம் இங்கு ஒவ்வொரு அதிகாலை சூரிய உதயம் முதல் அந்தி மாலையின் சூரிய மறைவு வரை கடந்து செல்லும் ஒவ்வொரு நொடியும் மனதை பிரமிக்க வைக்கின்றன. இறைவனின் படைப்பின் அதிசயத்தின் அங்கமான பற்பல ஜீவராசிகளை ஆளும் மனிதனை ஒரு கைப்பாவை போல் கட்டுக்குள் வைக்கும் இந்த இயற்கையின் தந்திரங்கள் நம்மை வியக்க வைக்கின்றன. இயற்கை ஈன்றளித்த மரபு என்னும் ஒரு வரத்தினால் மனிதன் தன் இனத்தின் சிறப்புகளை வெளிப்படுத்தினாலும் அவன் தன் எல்லைகளை மீறும்போது இயற்கையின் அமிர்தம் தன் நஞ்சால் அவனை கட்டுக்குள் வைக்கின்றது. இந்த மனித மரபியல் விளையாட்டு விளையாடுபவர்களை மட்டுமில்லாமல் அவர்களை அண்டி இருக்கும் அந்நியர்களையும் பாதிக்கின்றது. இந்த பாதிப்பின் விளைவுகளை உணர்ந்தவரும் உண்டு, உணராதவரும் உண்டு. இந்த விளைவுக்கு பயந்து தன் வாழ்வை இழந்தவரும் உண்டு. மரபின் பாதிப்பை உணராதவர் மரபினால் மனசிறை, மன இறுக்கம். எதுக்குறாங்க வரீங்க? போங்கடா, போய் தொலைங்கடா. இந்த பசங்களுக்கு வேலையே இல்லையா? டெய்லி இதே பொழப்பா போச்சு. என்ன காலேஜ் கிளம்பலையா? நான்லாம் கிளம்பிட்டேன். நீங்க அந்த லூசு பையிலே கொஞ்சம் பேச்சு எடுபட்ட பையில. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? குழம்புல போய் உப்பு அள்ளி போட்டிருக்கீடா. ஏண்டா ஏன்டா இப்படி செய்யற? டெய்லி இதே பழப்பா போச்சுடா. உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அடிக்கும்படி நடந்துகிட்டேடா. என்னடா செய்யறது? எந்திரி 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 எந்திரா. சரிடா, உட்கார்றா. பாத்துடா பாத்துடா. ஏன்டா அப்படி நடந்துக்கிற? டேய் மச்சான், என்னடா கில்லி ஆடலாம் வரியா? இவனுங்க வேற. என்னடா பண்ணி வச்சிருக்க லூசு பையில? இது அறிவு கடை ஏதாச்சும் உனக்கு? நாளைக்கு எக்ஸாம் வரதுக்கு இப்படி எனக்கு கிழிச்சு போய் எல்லாத்தையும் லூசு பையில. அறியாத பிள்ளை போய் இப்படி அடிச்சிட்டு இருக்கேடா. முகத்தை பாரு. நீங்க அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நான் பண்றதுதான் தப்பா தெரியும், அவன் பண்றதுதான் தப்பாவே தெரியாது உங்களுக்கு. நீலாம் ஒரு பிள்ளையா? டீ தெரியுமாட்டு போயில ஏன்டா இப்படி கஷ்டப்படுறதே வந்து பிறந்திருக்க? சரி சரிடா, அழாதடா, வாடா. நீங்க அவனுக்கே போய் சப்போர்ட் பண்றீங்க. முகத்தை பாருடா. அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியலடா. உனக்கு சொன்னா புரிஞ்சுக்கிறோம், அவனுக்கு சொன்னா அது புரியுமாடா? நீ தாண்டா அவனை புரிஞ்சுக்கணும். உன் கஷ்டம் என்னன்ட்டு எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கிற. கொஞ்சம் அவன் கஷ்டம் என்னன்னு யோசித்து பார்த்தியாடா?
நம் கட்டுக்குள் இல்லாத வாழ்க்கை. கில்லியன் பெரி நோய். ஏய் நீ சீரியஸா வரலையா? டேய் டயர்டா இருக்குடா. ஏய் விக்கி பர்த்டே பார்ட்டிடா, நீ வரலனா நல்லா இருக்காதுடா. ஏய் தெரியும்டா. ஏய் பசங்க மாசா பிளான் பண்ணிருக்காங்க, நீ வரலனா நல்லா இருக்காது, பாத்துக்க. சரி ஓகே. சரி ஃபோனை பாத்தியா? அதோ இருக்குடா. ஓ அங்க இருக்கா, சரி. நீ வரலையா? வரலடா. சரி எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எதுனாலும் கால் பண்ணு. பை. ம்.
டேய் டேய் என்னடா ஆச்சு? டேய் வினோத், டேய் 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 கொஞ்சம் வாங்களேன் மச்சான். வாழ்க்கை பயணத்தில் விளையாடும் மரபு தன் வழியில் யார் நிற்பார் என்பதை யோசிப்பதே இல்லை. மரபின் பாதிப்பை உணர்ந்த இவரின் எதிர்காலம்தான் என்ன? டே வினோத், இதா பேசுடா. டே நீ காலையில இருந்து சாப்பிடல. டே இப்படியே இருந்தா ஏதாவது ஆயிரும்டா உனக்கு. சாப்பிட்றியா? ஹாய்டா. என்னடா ஆச்சு உனக்கு? இது ஒன்றும் இல்லைடா, ஏதோ கில்லியன் பேர் சின்ரோமா. டே அவனால் கை கால் கூட அசைக்க முடியலடா. படுத்த படுக்கையாகவே கிடக்குறான். என்னன்னே தெரில. டாக்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல. சாப்பிட கூட மாட்டிக்கான்டா. இவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். வெறுத்து போயிருக்கான் வாழ்க்கையை. அப்படியா? எதிர்காலத்தின் விதை தந்த அச்சம், இரத்த புற்றுநோய். எக்ஸ்கியூஸ் மீ, டாக்டர் பார்க்கலாமா? இன்றைக்கி ரிப்போர்ட்ஸ்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. சரிங்க தம்பி வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உள்ளே வரலாமா? கமின். உட்காருங்க தம்பி. சொல்லுங்கள், என்னாச்சு டாக்டர்? ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துருச்சா? ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ஐம் சாரி, யூ ஹாவ் பிளட் கேன்சர். என்னது, பிளட் கேன்சரா? எனக்கா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? எல்லாமே போச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இனிமேட்டு என் வாழ்க்கை எந்த திசையில் போகணும்னு எனக்கே தெரியல. என் வாழ்க்கை அப்போ அவ்வளோதானா? அப்போ நான் கண்ட கனவுலாம் கனவாகவே போயிடுமா? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஐயோ, எனக்கு மட்டும் ஏன்? வாழ்க்கை என்றாலே கஷ்டங்களும் சோதனைகளும் என்றாலும் இத்தகைய சோதனையை சகிப்பது சுலபமல்ல. தன் நாளையின் கனவு என்னதென்று தேடும் வயதில் தனக்கு ஒரு நாளை உண்டா என்பது ஒரு கேள்வியாக முடியாது. வாழ்க்கையின் சோதனையை எதிர்கொள்பவர்கள் தைரியசாலிகள் என்று சொன்னாலும் அதை கண்டு அஞ்சுபவர்களை கோழை என்று சொல்லலாகாது. எங்கள் வாழ்வுடன் விளையாடாதே மரபே. இப்பாடுகள் யாவும் இஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டதல்ல. இன்று இவர்களின் நிலைமை நாளை நம் யாருக்கும் வரலாம். எனவே அவர்கள் கஷ்டங்களை அறிந்து கொண்டு அவர்களுக்கு உதவுவோம். நன்றி.